வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பூசணிக்காயெல்லாம் என்னடா பூசணிக்காவை காமிக்கிறீங்க, புதுசாக பூசணிக்காய் கடையும் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரே ஒரு பூசணிக்காய் கொடியில் நமக்கு காய்ச்ச பூசணிக்காங்க எவ்வளோ காய்ச்சிருக்குதுன்னு பாருங்கள். 16 காய் நமக்கு காய்ச்சிருந்தது. இது முழுக்க முழுக்க நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் தான். எந்த கெமிக்கல், நோ கெமிக்கல் எப்பயுமே கிடையாது. எல்லாமே ஆர்கானிக்காக என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவேன். இந்த காய்ப்புக்கு நம்ம கொடுக்குற உரமோ சத்துக்களோ அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லைங்க. காய்கறிகள்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க பண்ணின வேலை தான். இந்த வாட்டி நம்ம கொடி காய்கறிகளில் நமக்கு ரிசல்ட் கிடச்சிது. இன்னும் நிறைய கொடி காய்கறிகள் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். வர வர உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டுறேன். இது எல்லாம் நானே ஒருத்தையே யூஸ் பண்ண முடியாதுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். இது விதைக்காகவே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் கொடுக்கும்போது விதையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் கொடுப்பேன். அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க ஒரு பூச்சி. அந்த பூச்சி பிஞ்சு விடும்போதே போய் இந்த மாதிரி கொடிக்காய்கறிகளோட பிஞ்சுகளில் உட்காந்துச்சு அப்படின்னா அதனுடைய முட்டைகளை அதில் வச்சுட்டு போயிடும். சப் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு போயிடும். அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த காய் பிஞ்சிலேயே பழுத்து விழுந்துடும், அழுகி போயிடும். அது வராது, நமக்கு ஈல்டு கொடுக்காது. இந்த ஈல்டுக்கு காரணம் இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸில் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இது போட்டு மாத்திரை போட்டு வச்சதுனால. இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் இருக்கும். இந்த டேப்லெட்டும் இந்த பாக்ஸும் தனித்தனியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும்போது இந்த பாக்ஸும் டேப்லெட்டும் வாங்கிக்கணும். ரெண்டாவது வாங்கும்போது பார்த்திங்களா, அந்த பூச்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஓப்பன் பண்ணங்காட்டி வெளியே வந்துருச்சு. பார்த்திங்களா, இதே பூச்சி தான். உள்ளே எத்தனை பேர் கிடக்குறாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பேரும் சேர்ந்து காய்கறிகளில் போய் உட்காந்தா அது என்ன பண்ணும்? பாவம் தானே, போட்டு தள்ளிடுது. இப்போது வெளியே வந்துருச்சு. நான் அதாவது வெளியேன்னா பாருங்கள், அதுலேயே சுற்றுது. இந்த டேப்லெட் என் கையில் இருக்குது, கிட்டையே தான் சுற்றுதுங்க. அந்த டேப்லெட்டோட வாசனைக்கு இது கிட்டையே தான் சுற்றிட்டுருக்குது. இந்த டேப்லெட்டை இதுக்குள்ளே இந்த ஹேங்கிங் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே வச்சு பார்த்திங்களா, அதில் இது ஃபீமேலுங்க, பெண் பூச்சி. இந்த டேப்லெட் ஆண் பூச்சியோடைய ஸ்மெல் வரும். அதனால இது பார்த்திங்கன்னா இதுகிட்டயே தான் இருக்கும். இதில் உள்ள நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, தட்டிடுவோம், இதை போட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் இதுக்குள்ளே வந்துடும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் அந்த பூச்சி வந்துடும். இந்த ஆசனைக்கு உள்ளே வந்துடும். போயிடுச்சுன்னா வெளியே வர முடியாமல் எல்லா பூச்சியும் இறந்து போயிடுது. இதில் இந்த பூச்சிங்க கம்மி தாங்க. இப்போ ஒரு 2-3 நாளில் விழுந்த பூச்சி தான் இதெல்லாம். என்ன பண்ணணும்னா எறும்பு அந்த பூச்சை தூக்கிட்டு போயிடும். இறந்து போகிற பூச்சிங்களை எறும்பு தூக்கிட்டு போய் அது சாப்பிடுதோ சேவ் பண்ணுதோ ஏதோ பண்ணுது. நமக்கு இந்த பூச்சிங்க கொடிக்காய்களை காப்பாற்றி கொடுக்குது. இதுதான் மேட்ரு. அதனால் வெள்ளரிக்காய், அப்புறம் புடலங்காய், சொரக்காய், பாகக்காய், அந்த மாதிரி என்னென்ன கொடிக்காய்கள், தர்பூசணி, என்னென்ன கொடிக்காய்கள் நீங்கள் பயிர் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி, ஆர்கானிக் வழி இது மட்டும்தாங்க. 6 மாதத்துக்கு இந்த டேப்லெட் நமக்கு தாங்கும். இப்போ ஆடிப்பட்டத்தில் நீங்கள் போடும்போது இந்த டேப்லெட்டை வச்சு விட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு உரமாக வச்சுருவேங்க. நான் கூட செடிக்கிட்டெல்லாம் வைக்கிறதில்ல, வீட்டுக்கு முன்னால் இருக்க ஒரு ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 100 அடி தள்ளி தான் செடி இருக்குது. அந்த பூச்சி இந்த ஸ்மெல்லுக்கு இதுக்குள்ளே வந்துடும். அதனால் அந்த மாதிரி சேஃப்டியாக தண்ணியிலலாம் மழையில் நனையாத மாதிரி, தண்ணி உள்ளே போகாத மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு இடத்துல வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், நல்ல ஈல்டு இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உரமெல்லாம் போட்டு விதையெல்லாம் போட்டு விளைய வச்சு கடைசியில் காய் பிஞ்சு வந்ததுக்கப்புறம் மொத்தமும் அழுகி போகிறதுக்கு இதை நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அந்த டேப்லெட்டை மட்டும் நீங்கள் அப்பப்போ மாற்றுறீங்கன்னா போதும், அந்த பூச்சை பிடிச்சிரும். அது நாம் பாட்டுக்கு நிம்மதியாக காய் அறுவடை பண்ணிடலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.